ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீடியோவோட கண்டினியூட்டி பாருங்கள். the a vector minus b vector root of என்னது 5 square plus 7 square minus 25 into 7 cos 60 degree சொல்கிறோம். that is 25 plus 49 minus 35 that is equal to 39 units வருது என்ன. okay, next the angle between the a vector minus b vector makes with a vector given by tan alpha 2 is equal to 7 sin 60 degree and minus 5 minus 7 cos 60 degree. That is 7 root 3 divided by 10 minus 7 10 minus 7 that is equal to 7 by root 3 that is equal to 4.041 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டெப்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டெப்ஸை வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் யூ சி அண்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டர்னு சொல்கிறோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பேஸ் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஏற்கனவே கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன சொல்லியிருக்கேன், xi வெக்டர் yj வெக்டர் zk வெக்டர்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எனி அதர் வெக்டர் கேன் பி ரிசால்வ்டு இன்டு 3 காம்போனன்ட்ஸ் அலாங் x and y and z directions சொல்கிறோம். This is shown in figure. Consider a 3-dimensional coordinate system சொல்கிறோம். The 3-dimensional coordinate system with respect to vector can be written as the component from a vector is equal to axi, ayj and azk அப்படின்னு சொல்கிறோம். சரியா, the ax ay எங்கே இருக்கு, along the ax along the x direction and ay along the y direction and az along z direction அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா 3-dimensional ஃபிகர், 3-dimensional கார்ட்டீசியன் சிஸ்டமாக இருந்ததுன்னா. இன்கேஸ் 2-dimensional இருந்தது அப்படின்னா axi வெக்டர் ப்ளஸ் ayj வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். axi வெக்டர் ayj வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த a வெக்டர் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டர். axக்கும் ayக்கும் வந்து என்னது ரிசல்டன்ட் வெக்டர் வந்து என்னது a வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ கன்சிடர் 3-dimensional coordinate system with respect to the vector can be written as component of the form of another a vector is equal to axi vector, ayj vector, azk vector அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு டயக்ராம் பார்த்துங்க. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் ஏஒய் கொடுத்துருக்காங்க. நாம் கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா இதனுடைய சிஸ்டம் தட் இஸ் ஏஎக்ஸ், ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் கமா ஒய் தட் இஸ் ஏஎக்ஸ்ஐ வெக்டர், ஏஒய் ஜே வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது 2-dimensional. 3-dimensional அப்படின்னா எக்ஸு ஒய் ஜெட் மூணுமே இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு அண்ட் இஜெட் ஆக்சிஸ் மூணுலேயும் காமனாக ஒரு பாயிண்ட் எடுக்கணும். மூணுலேயுமே காமனாக இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அதாவது திஸ் இஸ் த பாயிண்ட் பி. த பாயிண்ட் பி எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா டேரெக்டாக இங்கே இப்படி மென்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறோம்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸு, ஒய்க்கு இஜெட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, சரியா, அதே மாதிரி எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் பாயிண்டில் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட். ஓகேவா, இது ஆக்சுவலாக கிராஃப் போட்டிங்கன்னா தான் புரியும். பட் நான் என்ன சொல்லிட்டேன், தட் இஸ் கோஆர்டினேட் சிஸ்டம்னா எக்ஸ்ஐ ஒய்ஜே இஜெட் கே அப்படிங்கிறத ஜஸ்ட் என்ன பண்ணிங்க ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா, அதுக்கு அடுத்தது காம்போனன்ட்ஸ் ஆஃப் த வெக்டர் இன் 2-dimension and 3-dimension. இது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு the here ax is the x component of a and ay is the y component of a vector and az is the z component of a vector. In 2-dimensional Cartesian coordinate system which is shown in figure, a vector, the a vector is equal to axi vector, a vector is equal to axi vector plus ayj vector அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது இதெல்லாம் தியரி தான், ஈஸியான கான்செப்ட் தான், ஒன்றும் ஒரு கிரிட்டிக்கலான கான்செப்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு அப்படியே டேரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இஃப் ஏ மேக் அட் அன் ஆங்கிள் டீட்டா வித் இஜெட் எக்ஸ் ஆக்சிஸ், ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் ஆர் த காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு தென் இஸ் ஒன் இன் ஃபிகர் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் டீட்டா, ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் டீட்டா அப்படின்னு. a is equal to a cos theta and ay is equal to a sin theta அப்படின்னு.
where a is the magnitude of length of the vector a vector. So a is equal to root of a x square plus a y square. ஓகேவா, இதோட வேல்யூ a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டயக்ராம்குள்ளே போட்டிங்கன்னா இப்போ சார் ரூட் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா தட்ஸ் ஈக்குவல் டு வந்து என்ன வரும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வந்து 1 வந்துடும். இந்த a ஸ்கொயர் வந்து காமனாக வெளியே எடுத்தோம்னா என்ன ஒரு a வரும். தட் இஸ் a இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ax ஸ்கொயர் ப்ளஸ் ay ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ax இஸ் ஈக்குவல் டு ஏன் இந்த இடத்துல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த சைன் தீட்டாவை ஏன் வந்து வெர்டிகல் லைனாகவும் காஸ் தீட்டாவை வந்து என்ன பண்ணுறோம் ஹரிஜான்டலாகவும் ஏன் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போவுமே வெக்டரை வந்து மேக்னிடியூட் வெக்டர் வெக்டர்ஸை வந்து நம்ம இதில் கன்சிடர் பண்ணுறப்ப இதில் இது மேக்னிடியூட் வெக்டர்ஸை வந்து என்ன பண்ணுறோம் வெக்டர் காம்போனன்ட்ஸ் நம்ம இந்த ஆரிஜின் வந்து டிவைட் பண்ணுறப்ப ஹரிஜான்டல் லைன் எப்பவுமே என்னவாகும் காஸ் தீட்டா ஃபங்க்ஷனாகவும் வெர்டிகல் லைன் என்னவாகும் எப்பவுமே என்னவாக இருக்கும் சைன் தீட்டா ஃபங்க்ஷனாகவும் தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா, இந்த இடத்துல சைன் தீட்டா கொடுத்துட்டு இங்கே காஸ் தீட்டா கொடுக்கலாமில்ல அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ், வெக்டர் ரூல்ஸ். ஓகேவா, ஒன்லி வெர்டிகல் லைன்னா அங்கே என்ன இருக்கணும் சைன் தீட்டா இருக்கணும், ஹரிஜான்டல் லைன்னா காஸ் தீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இது வந்து என்னது இந்த டயக்ராமை என்ன பண்ணிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எக்ஸாம்பிள் 2.3. Example 2.3. What are the unit vectors along the negative x direction and negative y direction and negative z direction சொல்கிறாங்க. The unit vectors along negative y direction can be shown in the following figure சொல்லிட்டு இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ z வெக்டர் z dash x dash y dash 3 ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, z வெக்டர் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் அல்லது z ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம், அல்லது x டேஷ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் z மைனஸ் z. ஓகேவா, இப்போ எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்னது நம்ம டயக்ராம் எக்ஸ்னா xi வெக்டர் ஒய் ஜே வெக்டர் z கே வெக்டர்னு சொல்லியிருக்கோம். பட் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன வரும்னா மைனஸ் ஐ வெக்டர், மைனஸ் ஒய்னா மைனஸ் ஜே கேப் அப்படின்ட்டு, மைனஸ் ஜெட்னா மைனஸ் கே கேப் அப்படின்ட்டு. இப்போ யூனிட் வெக்டர் எக்ஸுக்கு இந்த நெகட்டிவ் யூனிட் வெக்டருக்கு எடுத்துருக்கான் மைனஸ் ஐ வெக்டர். த யூனிட் வெக்டர் அலாங் த நெகட்டிவ் ஒய் வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர். த யூனிட் வெக்டர் அலாங் த நெகட்டிவ் ஜெட் டைரக்ஷன்ஸ் மைனஸ் கே வெக்டர். ஏன்னா இதுவே பாசிட்டிவாக இருந்ததுன்னா எக்ஸ் ஐ வெக்டர் ஒய் ஜே வெக்டர் இஜெட் கே வெக்டர். கவனிங்க, இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த ஐ வெக்டர் இங்கே கொடுக்காம இந்த இடத்துல கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருந்தானே வச்சுக்கிங்க, தட் இஸ் எக்ஸு அதோட யூனிட் வெக்டர் ஐ கேப் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் ஒய்னா இங்கே ஜே. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறோம்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இஜெட் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்டு இஜெட் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஐ வெக்டர் ஒய் ஜே வெக்டர் இஜெட் கே வெக்டர் இஸ் த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்கிறோம். நெகட்டிவ் சைனாக இருந்ததுன்னா மைனஸ்னா எக்ஸ்னா மைனஸ் ஐ கேப்பு, மைனஸ் ஒய்னா மைனஸ் ஜே, மைனஸ் இஜெட்னா மைனஸ் கே அப்படின்னு சொல்கிறோம். The unit vector along x direction minus I vector, unit vector along y direction minus j cap, the unit vector along negative z minus k vector. Next, vector addition using components. The previous section நம்ம வந்து பார்த்தீங்கன்னா vector addition and vector subtraction இதெல்லாமே பார்த்தோம். இந்த vector components அப்படிங்கிறப்ப இந்த axi vector, ayj vector, azk vector இந்த components வந்து என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணோம்னா நமக்கு வாட்டர் போட்ட vector addition பார்க்குறோம். In the previous chapter we learned about the addition and the subtraction of two vectors using geometrical method மூலமா என்ன பண்ணுறோம் addition subtraction பார்த்தோம். But once we choose the coordinate system, in the addition and subtraction of vectors becomes much easier to perform. இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் மூலம் நம்ம என்ன பண்ணுறோம் வெக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் addition subtraction பண்ணால் it is also another one easiest method அப்படின்னு சொல்கிறாங்க. The two vectors, that is a vector and b vector in Cartesian coordinate system can be expressed as a vector is equal to ax I vector plus ay j vector plus az k vector and b vector is equal to bx I vector plus by j vector plus bz k vector. Then the addition of two vector is equivalent to the corresponding y and z components. இப்போ a vector plus b vector is equal to a vector plus b vector is equal to ax plus bx காமனாக என்ன பண்ணுறோம் ஐ கேப் எடுத்துக்கிறோம்.
ay and by காமனாக ஜே கேப் எடுத்துக்கிறோம். az and bz காமனாக கே கேப் எடுத்துக்கிறோம். காமனாக என்ன பண்ணுறோம், கே கேப். Similarly, the subtraction of two vector is equivalent of the subtraction corresponding to the x, y, z components of the root. ஓகேவா, எக்ஸ் வந்து சஃபிக்ஸில் இருக்கிறதுனால ஏஎக்ஸ் பிஎக்ஸு காமனாக ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆக்சிஸ் வந்து என்னது ஐ கேப்பு, ஏஒய் பிஒய் ஜே கேப்பு, ஏஇஜெட் பிஇஜெட்டு கே கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு இது மைனஸ் இது ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா இந்த வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா என்னது இந்த மாதிரி போடலாம். இன்கேஸு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் பை கார்ட்டீசியன் மெத்தட், கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆஃப் ஆக்சிஸ், அந்த மெத்தடில் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னால் ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் ஐ கேப்பு, ஏஒய் மைனஸ் பிஒய் ஜே கேப்பு, ஏஇஜெட் மைனஸ் பிஇஜெட் கே கேப் அப்படின்றோம். The above rules from an analytical way of adding and subtracting of two vectors அப்படின்னு சொல்கிறோம். The two vectors a vector and b vector are given in the component as a vector is equal to 5i cap plus 7j cap minus 4 cap and b vector is equal to 6i cap and 3j cap and 2k cap அப்படின்னு சொல்கிறோம். இப்போ b vector plus a vector கேட்குறாங்க. சரியா, find a vector plus b vector and b vector plus a vector and a vector minus b vector and b vector minus a vector. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இந்த ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இந்த ஃபார்முலா என்ன இருக்குது, அதுக்கடுத்து ஏ ப்ளஸ் பி வெக்டர் இந்த ஃபார்முலா என்ன இருக்குது, இதை வந்து அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணுறது தான். அப்படி அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் சொல்யூஷனில் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு இந்த வெக்டர் அப்படியே பக்கத்தில் எழுதிக்கிறீங்க, அவ்வளோதான். 5i வெக்டர் ப்ளஸ் 7j வெக்டர் மைனஸ் 4k, இதெல்லாம் நீங்கள் மேக்ஸில் கூட போட்டுருக்கலாம். ப்ளஸ்ஸு 6i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். இப்போ என்ன பண்ணணும், ஐ மட்டும்தான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 5 + 6 11, இப்போ 11i வெக்டர், 7 + 3 j வெக்டருக்கு, ஸோ 10j வெக்டர், -4 +2, இப்போ -2. மேக்ஸ் எல்லாம் தெரியுமில்ல, சம்மு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து b + a 6i + 3j -2 + 2k, அது ப்ளஸ் 5i கேப்பு ப்ளஸ் 7j கேப்பு -4k கேப்பு, that is 6 + 5 ஐ கேப்பு காமனாக வெளியே எடுத்துக்கணும் வேல்யூஸு. அதேமாதிரி ஜே கேப்புக்கு 3 + 7 காமனாக வேல்யூ வெளியே எடுத்துக்கணும். 2 - 4 அது என்னது, கே கேப்புக்கு காமனாக வேல்யூஸை வெளியே எடுத்துக்கிறோம். 2 - 4 × கே கேப், அப்போ 11i கேப்பு ப்ளஸ் 10j கேப்பு -2k கேப். அதுக்கடுத்து ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், that is 5i கேப்பு ப்ளஸ் 7j கேப்பு -4 கேப்பு. என்னது ஆர்டினரி மெத்தட் தான். பட் ஆனால் என்ன பண்ணணும்னா ஐ கேப்புனா ஐ கேப்போட மட்டும்தான் என்ன பண்ணணும், வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஜேனா ஜே கேப்போட மட்டும்தான் மைனஸ் பண்ணணும். கே கேப்னா கே கேப்போட மட்டும்தான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்போ 5 - 6 -1, that is -i கேப். 7 - 3, that is 7ல் 3 போச்சுன்னா 4, that is 4j கேப். -4 -2 -6 கேப் அப்படின்றோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரோட வேல்யூ ஐ கேப் -4j கேப் ப்ளஸ் 6k கேப் அப்படின்றோம். அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே. நோட் தட் த வெக்டர்ஸ் a + b வெக்டர் அண்ட் b + a வெக்டர் அண்ட் ஆர் த சேம், பட் வெக்டர்ஸ் a - b வெக்டர் b - a வெக்டர் இஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்போசிட் டு ஈச் அதர், அதாவது சப்ராக்ஷன் அடிஷன் பொறுத்த வரைக்கும் a + b இருந்தாலும் சரி p + a இருந்தாலும் சரி ஒரு ஆன்சர் ஒன்றா தான் இருக்குது. பாருங்கள், இந்த ஆன்சர் வந்து என்னவாக தான் இருக்குது, இங்கே ஒன்றா தான் இருக்குது. இந்த வேல்யூ எப்படி தான் இருக்குது, ஒன்றாவாக இருக்குது. இப்போ இந்த a - b வெக்டரும் b வெக்டர் மைனஸ் a வெக்டரும் பார்த்தீங்கன்னா வேல்யூ சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. வேல்யூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வேல்யூ எப்படி இருக்குது, ஐ வெக்டர் -4j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர். இங்கே வந்து என்னது, -i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் -6k, சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, அதுதான் இங்கே சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ் யூஸிங் காம்பனன்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சாய்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம். எப்பவுமே வெக்டர் அடிஷன் பண்ணுறதுக்கு ஜாமெட்ரிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ என்னது, கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தையும் யூஸ் பண்ண முடியும். But a geometric way adding and subtracting two vectors independent of the coordinate system.
ஓகேவா. ஜியாமெட்ரி வே வந்து என்ன ஆகுது, டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் 2. மல்டிப்ளிகேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறது தான். ஒரு வெக்டரை ஒரு another one வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணுறோம். a vector multiplied by a scalar lambda resultant is another lambda அப்படின்னு சொல்கிறோம். another vector, that is a lambda a vector சொல்கிறோம். lambda is positive number, then lambda is also in the direction. So that is if lambda is negative number, lambda is one of the opposite direction of vector a அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, கவனிங்க. ஏ வெக்டர் எடுத்துக்கிறோம், அது வந்து லேம்டா இன்ட்டு ஏ மல்டிப்ளை பண்ணுறோம். லேம்டா ஏ வெக்டர் இது வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். இன்கேஸ் லேம்டா ஏ வந்து நெகட்டிவ் நம்பராக இருக்குதுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும், ஆப்போசிட்டு டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ கிவன் வெக்டர் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர். வாட் இஸ் 3a அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் 3a? அப்போ 3ங்கிறது இங்கே வந்து லேம்டா, 3 அப்படிங்கிறது இங்கே வந்து என்னது, லேம்டா. முதல்ல இங்கே வந்து லேம்டா ஏன்னு பார்த்தோம், 3 இன்ட்டு ஏ வெக்டர்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இங்கே லேம்டாவுக்கு பதில் என்ன பண்ணுறோம், 3ன்னு அப்ளை பண்ணுறோம். 3யை வந்து உள்ளே வெளியே வச்சுக்கிட்டு 3 இன்ட்டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் அப்படின்றோம். தட் இஸ் 3a கேப் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப், தட் இஸ் 6i வெக்டர் ப்ளஸ் 9j வெக்டர். The vector is another 3a vector is equal to same direction of the vector a vector. The example 2.6, a vector is given as in following figure 4a and minus 4a அப்படின்னு சொல்கிறோம். 4a எப்படி இருக்கும், பாசிட்டிவ் டைரெக்ஷன். மைனஸ் 4a அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், தட் இஸ் நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கும்னு சொல்கிறோம். அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேரலல் லைன்ஸ் அண்ட் ஆன்டி பேரலல் லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஏ வெக்டர் இஸ் என்னது, ஏ வெக்டர் இஸ் சாரி கவனிங்க. இப்போ இந்த ஏ வெக்டர் பாருங்கள், சொல்யூஷன் ஏ வெக்டர். எக்ஸாம்பிள் 2.6 பாருங்கள். இஃப் ஏ வெக்டர் இஸ் த given the following figure 4a vector and minus 4a vector. இப்போ வாட் இஸ் 4a vector வந்து இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இன் ஃபிசிக்ஸ் certain vector quantities can be defined as the scalar times another vector quantities அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. So force F vector is equal to ma vector. Here m is the mass of the scalar and a is the acceleration. Since m is the always positive in scalar, since m is the always positive in scalar, okay, the direction of the force is always direction of the acceleration. The linear momentum P is equal to mv. The linear momentum formula, v is the velocity, the direction of linear momentum is also direction of the velocity. Next, force F is equal to QE. Q is a scalar and E vector is a electric field. இதெல்லாம் வந்து என்னது, ஜஸ்ட் தியரி தான். ஒவ்வொன்றும் ஒரு ஃபார்முலா, ஒவ்வொன்றும் என்னது, ஒவ்வொரு ஃபார்முலா. F is equal to QE வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். அதான் நம்ம ப்ளஸ் டூலையும் படிப்போம். ஓகேவா. E vector is electric field, Q is a scalar. ஓகேவா. Since the charge can be positive or negative, the direction of the base பண்ணி the direction of the force correspondingly either direction electric ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், இல்லைன்னா direction வந்து E வெக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது the scalar product of two vectors. The scalar product of two vectors will be maximum theta is equal to 1, that is theta is equal to 0 when the vectors are parallel. A vector dot b vector is equal to AB maximum. The scalar product of minimum, that is cos theta is equal to minus 1, that is theta is equal to 180. A vector dot b vector is equal to minimum minus AB அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டூ வெக்டர்ஸ் A and B வந்து பர்பண்டிகுலர்னா theta is equal to 90 degree. அப்போ cos 90 0, sin 0 0, sin 90 1. அதே மாதிரி cos 0 என்ன, cos 90 வந்து 0, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. sin 0 0, cos 0 1, cos 90 0, sin 90 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. Max the two vectors A and B, the perpendicular to each other, then the product of the A and
p vector because cos 90 is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். The vectors a vector and b vector are said to be mutually orthogonal. Next the orthogonal இது just wait. இந்த 2.5.1 இருக்கு இல்லையா, 2.5.1 அது வந்து ஸ்கேலர் அண்டு ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸு, அதில் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த 2.5.1 வந்து என்ன பண்ணுறோம், அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் இந்த F=QE இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிறது தான் இந்த கிளாஸ் ஓவர். இதோட இந்த கிளாஸ் ஓவர், இந்த டாப்பிக்கோட இந்த கிளாஸ் ஓவர்.